பார்க்க பார்க்க இந்தியாவே படிக்கும். குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம படிக்க போற கதை துப்பறியும் துரை. இதை எழுதினவங்க என். சொக்கன். துரை ஒரு துப்பறிவாளனாக மாறியிருந்தான். பின்ன அவன்தான் கடைக்கு சென்று ஒரு டார்ச் விளக்கும் பூத கண்ணாடியும் வாங்கிவிட்டானே. இனிமேல் எதையாவது துப்பறிய வேண்டியதான் பாக்கி. துரையின் தாத்தா, நிஜமாவே ஒரு துப்பறிவு சிங்கம் மாதிரி இருக்கேடா என்று அவனை கொஞ்சினார். அதை கேட்டு அவன் வெட்கத்தோடு சிரித்தான். கிராமத்தில் அவர்களுடைய வீட்டின் அருகே ஒரு காடு இருந்தது. அங்கே எதையாவது துப்பறியலாமா என்று தேடத் தொடங்கினான் துரை. புல்தரை ஈரமாக இருந்தது. அதை பார்த்த துரை, இங்க கொஞ்ச நேரம் முன்னாடி மழை பெஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்று யோசித்தான். பரவாயில்ல, டார்ச்சும் பூத கண்ணாடியும் பிரமாதமாக வேலை செய்கின்றன. காட்டுக்குள் நுழைந்ததும் அங்கே மழை பெய்கிற விஷயத்தை துப்பறிந்து கண்டுபிடித்தாகிவிட்டது. அடுத்து என்ன? திடீரென்று தரையிலிருந்து சில சிவப்பு பொருட்களை பார்த்தான் துரை. இதெல்லாம் என்ன? அவை சாதாரண காளான்களை போல்தான் தோன்றின. ஆனால் ஒரு துப்பறிவாளன் இப்படி பார்த்ததை உடனே நம்பிவிடலாமா? ஆராய்ந்து உறுதிப்படுத்த வேண்டாமா? துரை மெதுவாக நடந்து அந்த பொருட்களை நெருங்கினான். தன்னுடைய பூத கண்ணாடியை வெளியே எடுத்து அதன் மூலம் அவற்றை கூர்ந்து கவனித்தான். அட, அங்கு ஒரு சிறு பெண் சிவப்பு கூடை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். துரை அவளை பூத கண்ணாடி வழியே பார்த்துவிட்டு தைரியமான குரலில் கேட்டான். ஏய் பெண்ணே, யார் நீ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவனுடைய கனமான குரலை கேட்ட அந்த காளான் பெண் பயந்து விட்டாள். போதா குறைக்கு அவனுடைய கண்கள் பூத கண்ணாடியில் இன்னும் பெரிதாக தெரிந்தன. ஆகவே அவள் பயத்தில் பின்னே நகர்ந்தாள். அவளுடைய குடை விலகி ஓடியது. அவள் பயந்திருப்பதை பூத கண்ணாடியில் பார்த்து தெரிந்து கொண்டான் துரை. அன்பான குரலில், கவலைப்படாதே, நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், நாம் நண்பர்களா இருப்போம் என்றான். அந்த பெண் அவனை நம்ப முடியாமல் பார்த்தாள். பிறகு மென்மையான குரலில், மழை இன்னும் பெய்யுதா என்று கேட்டாள். மழை எப்பவோ நின்றுச்சு என்றான் துரை. இனிமே உனக்கு அந்த அழகான சிவப்பு குடை தேவையில்லை. உன் நண்பர்களையும் குடைய மடக்க சொல்லு. அந்த பெண் துரையின் தொப்பி மேல் ஏறி நின்றபடி சிரித்தாள். என் பேர் லலிதா. இவங்க என்னோட அம்மா, அப்பா, அத்தை, தாத்தா, பாட்டி. நாங்க எல்லாரும் இந்த காட்டுல தான் வாழறோம் என்றாள். எங்களுக்கு வீடு கட்ட தெரியாது. அதனால் எப்பயாச்சும் மழை பெஞ்சா இந்த மாதிரி குடைய விரிச்சுக்கிட்டு தரையில உட்காந்துருவோம். அதை கேட்டதும் துரை பெரிதாக சிரித்தான். கவலைப்படாதே லலிதா, வீடு கட்டுறது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் என்றான். உனக்கு தெரியுமா, நான் ஒரு பெரிய கட்டடக்கலை நிபுணர்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்வார். அதோடு துரையின் துப்பறியும் கனவு நிறைவடைந்தது. அடுத்த கனவு தொடங்கியது. என்ன குட்டீஸ், இப்ப படிச்ச கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுல்ல? देखते देखते इंडिया will read.